ஹாய் கைஸ், இன்னைக்கு அவுட்டோர் கப்பி ஃபிஷ் மெயின்டெனன்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனலில் இன்டோர் கப்பி ஃபிஷ் மெயின்டெனன்ஸ் வீடியோ போட்டிருப்போம். பார்க்காதவங்க போய் பார்த்துக்குங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா டேங்கோட சைஸ். இந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி 2 feet லென்த்து 1 feet பிரெத் இருக்கிற டேங்க்குக்கு நீங்கள் 10 இல்லை 15 பேர் விட்டுக்கலாம். செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா லைவ் பிளான்ஸ். இந்த லைவ் பிளான்ஸ் இருக்கிறனால பார்த்தீங்கன்னா கப்பிங் உள்ளே ப்ரீட் பண்ணிச்சுன்னா அதோட குட்டிங்களுக்கு நல்ல ஹைடிங் ஸ்பாட் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அது டேங்க்குள்ளேயே ஆக்சிஜன் ஒரு அளவுக்கு குறிப்பிட்ட அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணும். அதனால் ஃபிஷ்ஷுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது ப்ரீத் பண்ணுறதுக்கு. தேர்டு பார்த்தீங்கன்னா ஃபீடிங் டைமு. நீங்கள் நார்மலாகவே கப்பீஸ்க்கு பார்த்தீங்கன்னா 1 டேக்கு 2 times ஃபீட் பண்ணிங்கனாலே போதும். அதுவே அதுக்கு ரொம்ப அதிகம். ஆனால் இப்போ அவங்க அந்த அவுட்டோர் டேங்கில் இருக்கிறனால அதில் கொஞ்சம் ஆல்கேயாக இருக்கும். அதை சாப்பிட்டே மீனெல்லாம் அதோட வயிற்றை ஃபுல் பண்ணிக்கும். இல்லை உங்களுக்கு இந்த ஆல்கேலாம் பிடிக்காது அப்படிங்கும்போது நீங்கள் இந்த ஆல்கா ரிமூவல் மெடிசன்லாம் இருக்குது, அதை வாங்கி உங்களோட டேங்க் அளவுக்கு கரெக்டாக ஊற்றி விட்டுட்டிங்கன்னா நீங்கள் எப்பவும் போல் 2 times per dayங்கிற மாதிரி ஃபீட் பண்ணி. ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா ஆஃப் சன்லைட். நீங்கள் உங்களோட டேங்க் ஆஃப் சன்லைட்டில் வைக்கிறது முக்கியம். ஏன்னு நான் சொல்கிறத விட கூகுளுக்காகவே சொல்லுவாங்க, கேளுங்க. According to Quora, a fish tank should not be kept in direct sunlight. Not only is it not good for the fish, but sunlight will turn the tank green with algae. If you have aquarium plants, they do need artificial tank lights on for around 8 hours per day to help them grow. இல்லை உங்களுக்கு இங்கிலீஷ் தெரில அப்படின்னா உங்களுக்காக ஒரு டைம் தமிழ்லையும் போடுறேன், கேளுங்க. மீன் தொட்டியை நேரடியாக சூரிய ஒளியில் வைக்கக்கூடாது. இது மீன்களுக்கு நல்லதல்ல என்பது மட்டுமல்லாமல் சூரிய ஒளி பாசியுடன் தொட்டியை பச்சை நிறமாக மாற்றும். உங்களிடம் மீன் செடிகள் இருந்தால் அவை வளர உதவ ஒரு நாளைக்கு சுமார் 8 மணி நேரம் செயற்கை தொட்டி விளக்குகள் தேவை. ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்றை பற்றி எப்பவுமே ஜாக்கிரதையாக இருக்கணும். அது வேற ஒன்று, இந்த ஸ்னெயில் பையன்தான். என்னடா சொல்கிறேன், இந்த ஸ்னெயிலால் என்னடா பண்ண முடியும்னு நினைக்காதீங்க. நீங்கள் வெளியே லைவ் பிளான்ஸ் எல்லாம் போட்டுருக்கிறதுனால தானாக ரீஸ்பேன் ஆகி உங்களோட கப்பி ஃபிஷ்லாம் அப்படியே கடிச்சு சாப்பிட்ருவாரு. சிக்ஸ்த்து விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் சேஞ்சிங். இந்த மாதிரி அவுட்டோர் டேங்க்குக்கு நீங்கள் 3 weeks once அப்படின்னு தண்ணி சேஞ்ச் பண்ணிங்கன்னா போதும், அதுவே கிளியராக இருந்துக்கும். 7th பார்த்தீங்கன்னா சேஃப்டி. என்னடா பெரிய சேஃப்டி இதுக்கு வேணும்னு பார்த்தீங்கன்னா இந்த டேங்க் அவுட்டோர் இருக்கிறதுனால பூனை, காக்கா, பாம்பு இவங்கெல்லாம் வந்து அழகாக உங்களோட தொட்டியை இருக்கிற மீன்களை லபக்குன்னு சாப்பிட்டு போயிடுவாங்க. இவங்ககிட்டேருந்து காப்பாற்றணும்னா நீங்கள் அதுக்கு மேலே ஒரு நெட்டு போட்டு மூடி வைக்கணும். அந்த நெட்டையும் ஒழுங்காக கவர் பண்ணியிருக்கணும். இல்லைன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ், நேற்று நைட் டியூட்டி பார்த்தீங்களே, அந்த ஏடிஎம் 6வது வாட்டி திருடு போயிடுச்சு. அப்படியா? ஓ, அதுவே உங்களுக்கு தெரியாதா? பாதுகாப்பெல்லாம் பலமா தானே போட்டுருது. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.